குட் மார்னிங் டீச்சர்ஸ். நேற்று நம்ம தமிழ் சொல் வளம் அப்படின்ற உரைநடையை பார்த்தோம். அதில் மீதி பகுதியை இப்போ பார்க்க போகிறோம். இப்போது தாவரத்தோட பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். பூவோடு கூடிய இளம் பிஞ்சுக்கு பூம்பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. இளம் காய பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. மாம்பிஞ்சு வடுன்னு சொல்லுவாங்க. பலா பிஞ்சு மூசுன்னு சொல்லுவாங்க. பலாமூசு அப்படின்னு சொல்லுவாங்க. கவ்வை எள் பிஞ்சை கவ்வைன்னு சொல்லுவாங்க. தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சை குறும்பை, தென்னை குறும்பை. அதோட இளம்பெயர்னு சொல்லலாம். தென்னை குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. பனை குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. முதலியவற்றின் இளம்பிஞ்சு இது தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு குறும்பை. சிறு குறும்பை அதை எப்படி சொல்லுவாங்கன்னா முட்டுக்குறும்பைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது முற்றாத தேங்காயை இளநீர்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இளம் பாக்கை நுழாய்னு சொல்லுவாங்க. நெல்லை கருக்கல்னு சொல்லுவாங்க. வாழை பிஞ்சை கச்சல், வாழை கச்சல்னு சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நமக்கு இருக்கும். அடுத்தது குலை வகை பார்ப்போம். தாவரங்களோட குலை வகையை குறிப்பதற்கான சொல். குலைனா ஒரு நிறைய இதை சேர்ந்த அவரை, நிறைய காய் சேர்ந்த அவரையை கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. குலைன்றது கொடி, முந்திரி கொலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம். இப்போ அவரை நிறையா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவரை கொத்து, துவரக்கொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கொடி முந்திரி எப்படி சொல்லுவாங்கன்னா முந்திரி குலை போன்றவற்றின் குலை. அடுத்தது தாறு, வாழை குலை. வாழை நிறையா இருந்ததுன்னா, நிறையா அந்த ஒரு தாரோடு இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, வாழைத்தாறு அது. அடுத்தது கேழ்வரகை கதிர்னு சொல்லுவாங்க. சோளம் அதையும் கதிர்னு சொல்லுவாங்க. அடுத்தது நெல் திணையை குரல், நெல் திணையை குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வாழைத்தாற்றோட ஒரு பகுதியை சீப்பு, வாழைச்சீப்பு, ஒரு சீப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அது. அடுத்தது கெட்டுப்போன காய்கனி வகை. கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். சூம்பல் நுனியில் சுருங்கிட்டே இருக்கிற காயை சோம்பல்னும், சுருங்கிய பழத்தை சிவியல்னு சொல்லுவாங்க. அடுத்தது புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனியை சொத்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பழுத்த பிஞ்சு, சூட்டினால் பழுத்த பிஞ்சை வெம்பல்னு சொல்லுவாங்க. சூட்டினால் பழுத்த பிஞ்சை வெம்பல்னு சொல்லுவாங்க. அடுத்தது குழுத்த பழம், ஒரு மாதிரி அமுக்கி பார்த்தா குழுன்னு இருக்கும். அந்த பழத்தை அழியல்னு சொல்லுவாங்க. குழுத்து நாரிய பழம், கெட்டுப்போன பழத்தை அழுகல்னு சொல்லுவாங்க. அப்புறம் பதராய் போன மிளகாய், மிளகாய் ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி இருக்கிறத சொண்டுன்னு சொல்லுவாங்க. வேஸ்ட்டாக போச்சதில் சொல்லுவாங்களே, அதை சொண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய். கோட்டான் கூகைன்னு ஒரு தேரை அதெல்லாம் உட்கார்ந்ததை கோட்டான் காய், கூகைக்காய்ன்னு சொல்லுவாங்க. தேரை உட்கார்ந்ததுனால வந்த காயை தேரைக்காய்ன்னு சொல்லுவாங்க. தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காயை அல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. தென்னை மரத்திலேயே கெட்ட காயை ஒல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தது நமக்கே தெரியும் தொலி. பல தோல் வகையில் என்னென்ன தமிழ் சொல்வளத்தை கையாண்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பல தோல் வகையில் தொலி ரொம்ப மிக மெல்லியதாக இருந்துச்சுன்னா தொலின்னு சொல்லுவாங்க. இந்த உளுந்து அதுக்கெல்லாம் இருக்கும்ல, அதை தொலின்னு சொல்லுவாங்க. அப்படி நிலக்கடலை, உளுந்து அதுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு தொலின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தோல் திண்ணமாக இருக்கிறது தான் தோல்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொஞ்சம் வன்மையாக இருக்கிறத தோடுனும், மிகவும் வன்மையாக இருக்கிறத ஓடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சுரையின் ஓடை குடுக்கைனும், தேங்காய் நெற்றின் மேற்பகுதியை மட்டைனும், தேங்காய் நெற்றின்
மேற்பகுதியை மட்டைனும், நெல் கம்பு முதலியவற்றின் மூடிய கொம்மைன்னு சொல்லுவாங்க. கொம்மை. வரகு கேழ்வரகு இல்லை, நெல் கம்பு முதலியவற்றின் மூடிய உமின்னு சொல்லுவாங்க. நெல் கம்பு அது மேலே அந்த நெல் உமியெல்லாம் இருக்கும்ல, மஞ்சள் கலரில் இருக்கும்ல, அதை உமின்னு சொல்லுவாங்க. கேழ்வரகு வரகு முதலியவற்றின் உமியை வந்து கொம்மைன்னு சொல்லுவாங்க. அந்த கேழ்வரகு வரகு இதுக்கு மேலே உள்ள உமியை வந்து கொம்மைன்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின்லாம் கேட்டதில்லை. அடுத்தது மணி வகை. தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். மொத்தமாக மணி வகை தானியம்னாலே அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, எதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, நெல், பயிறு, கடலை, விதை, கால், அப்புறம் முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை, இது எல்லாமே மணி வகைன்னு சொல்லுவாங்க, தானியங்கள்னு சொல்லுவாங்க. அது என்னெல்லான்னு பார்ப்போம். நெல், புல் முதலிய தானியங்களை கூலம்னு சொல்லுவாங்க. அவரை, உளுந்து முதலியவை பயிர் வகைகள் சொல்லுவாங்க. வேர்க்கடலை, கொண்டைக்கடலை முதலியவற்றை கடலைன்னு சொல்லுவாங்க. கத்தரி, மிளகாய் முதலியவற்றின் வித்து விதைன்னு சொல்லுவாங்க. புளி, காஞ்சிரை முதலியவற்றின் வித்து காள். வேம்பு, ஆமணக்கு முதலியவற்றின் வித்தை வந்து முத்துன்னு சொல்லுவாங்க. மா, பனை முதலியவற்றின் வித்து கொட்டைன்னு சொல்லுவாங்க. தென்னையின் வித்தை வந்து தேங்காயினும், அவரை, துவரை முதலியவற்றின் பயிர்களை முதிரைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இளம்பயிர் வகை. தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். நெல், கத்தரி முதலியவற்றின் இளநிலையை நாற்றுனும், மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலையை கன்றுனும், வாழையின் இளநிலையை குருத்துனும், தென்னையின் இளநிலையை பிள்ளை, தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று விழாவின் இளநிலையை வந்து குட்டி, விழா குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பனை மரத்தோட இளநிலையை வந்து மடலி அல்லது வடலின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நெல், சோளம் முதலியவற்றின் பெயரை வந்து பைங்கூழ்னு சொல்லுவாங்க. முதலியவற்றின் பசும் பயிர், அது கொஞ்சம் நல்லா பசுமையாக இருக்கும்போது அதை பைங்கூழ்னு சொல்லுவாங்க. அமுக்கி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கூழ் வடிவில் தான் இருக்கும். நெல்லோட இளம்பயிர் அப்படி இருக்கும். அடுத்தது நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிப்போம். இப்போ உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழே. மொழிக்காக உலக மாநாடு நடத்தியிருக்காங்க. இதை வந்து பன்மொழி தலைவர், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் சொல்லியிருக்கார். அடுத்தது இந்த பாடத்தோட நூல் வெளியே பார்ப்போம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநாய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் எனும் கட்டுரையின் சுருக்கமாக பாடமாக இடம்பெற்றுள்ளது. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரி முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அடுத்தது கீழே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் 1554 காடிலா எனும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல் ரோமன் வரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழுப்பெயர் காதிலா டி லிங்கோவா தமிழ் போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில், கருப்பு சிவப்பு வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இந்த செய்தி 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலரில் இடம்பெற்றிருக்கு. இவ்வளோதான். இன்றைக்கி இந்த பாடம் முடிச்சிட்டோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.